என்னங்க என்னங்க? நீ சனிக்கிழமை ஆபீஸ் லீவு, கொஞ்ச நேரம் தூங்க விட. ஆபீஸ் லீவுனா என்ன? சீக்கிரமா எழுந்திருக்க கூடாதா? சரி, நீ போய் காப்பி போட்டு கொண்டு வா, நான் எழுந்திருக்கிறேன். ம். என்னடி சத்தம்? தவளைங்க. உனக்கு எதுக்கு தான் பயப்படுறதுன்னு ஒரு விவசாயே கிடையாது. போ. துளசி, துளசி, எங்க போய் தொலைஞ்சாவ? வா வா அடி வா வா. துளசி, 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 துளசி. ஓகே, உனக்கு யார் மேலே சந்தேகம் இருக்கா? சார், நான் யாருன்னு சொல்லுவேன் சார். உனக்கு தெரிஞ்சு உன் பொண்டாட்டிக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? சார், எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் சண்டை போட்டிருக்கா சார். யார் அவன்? கமான் ஐ சே. எங்க வீட்டு வேலைக்காரி சரசு அவன் வச்சிருக்கான் சார். அடிக்கடி வீட்டுக்கு வந்து குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு சரசு கிட்ட ரகலை பண்ணுவான். என் ஒய்ஃபும் திட்டுவா, அவனும் கோமா போயிடுவான் சார். அவன் பேர் என்ன? டெல்லி. டெல்லி. சரி. சொல்லுடா, அந்த அம்மா வீட்டுக்கு நீ போயிருக்கியா இல்லையா? போயிருக்கேன் சார். அந்த அம்மா உன்னை திட்டிருக்காங்களா இல்லையா? திட்டிருக்காங்க சார். சோ அந்த ஆத்திரத்துல தான் நீ அவங்களை கொலை பண்ணிருக்க. ஆத்திரம் வரும் சார், ஆனா அடக்கின்னு போடுவேன் சார். பெரிய மகா இவரு ஆத்திரத்தை அடக்கி வரான். உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டடா. சார் சார், யாருமா அது? இங்க எல்லாம் நிக்க கூடாது, போ. அடா போமா. யோ, ஐயாவுக்கு ஒரு ஜூஸ் அனுப்பியா? டேய், சீக்கிரமா கிளாஸ கழுவுடா. அடி சார், கொல்லு சார். எங்க அம்மா சத்தியமா கொலை எல்லாம் பண்றதில்ல சார். நம்ம தொழில பிட் பாக்கெட் தான், அதுவும் பர்ஸ் கனமா இருந்தா தான். குட் ஈவினிங் சார். ஹாய் லூசி, இன்னைக்கு உன் டான்ஸ் ரொம்ப பிரமாதம். இந்தா சைன் பண்ணு. சார், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் சாட்டர்டே நைட். தேங்க்ஸ் சார். ஓகே. இண்டிசன் ஃபெலோ. நத்திங் இன்டீசென்ட் இன் திஸ். நீ தட்சணையை கொடுக்கல, நான் தட்டி பறிக்கிறேன். ஒப்பந்தத்தை மீறினது யார் தப்பு? பெரிய ஒப்பந்தம். நான் வெக்கத்தை விட்டு ஆடுறேன், பேர் சேர்ந்து சம்பாதிக்கிறேன். எங்கிருந்தா வந்து கழுகு மாதிரி கொத்திட்டு போறியேச்சே. ஏய், இந்த கழுகு முதுகுல ஏறி வந்து தாண்டி 5 ஸ்டார் ஹோட்டல்ல இறங்கி இருக்க. லூசி,
பூவா தின்னும்போது எப்பாவது பழசெல்லாம் நினைச்சு பாரு. டாக்ஸி என்னப்பா உங்கால ரொம்ப மரப்பா போறா? என்ன விஷயம்? லோ கிளாஸ் ஹை கிளாஸ் ஆயிடுச்சுல்ல, அந்த கொழுப்பு தான். அப்படி என்னப்பா உங்களுக்குள்ள ஒரு உறவு? எல்லாம் அந்த டில்லி ஏற்படுத்தி கொடுத்த உறவு தான். தோல் கொஞ்சம் வெளுப்பா இருக்கேன்னு பர்மனண்டா வச்சுக்கிட்டேன். கழுதைய டான்சர் ஆக்கி சம்பாதிக்க வழி காமிச்சேன். இன்னைக்கு என்னடான்னா அவ எனக்கே விளையாட்டு காட்டுறா. நான் யாருன்னு அவளுக்கு புரிய வைக்கிறேன். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. எஸ் சார். உன்னை குடிச்சிட்டு வராதுன்னு எத்தனை தடவை சொல்றது? நானா வந்தேன். காதல் இஷ்டாந்துடுச்சுமே, தெய்வீக காதல். சத்தம் போட்டு அசிங்கம் பண்ணாதே, வந்து தொலை. தேங்க்யூ. சத்தம் போடாத ஒரு நல்ல காரியம் பண்ணுவோமா? ஐயோ, உன்னை என்ன பண்றது? முதல்ல போய் குளி. போது தெளிற வரைக்கும் நல்லா குளி. ஐயோ, என்னமே குளிக்க வேண்டாமா? சூட்டு சரசு வந்திருக்கா போல இருக்கு. சரசா இப்ப எப்படி வந்தா? விஷயம் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, வேலைக்காக தான் வந்திருக்கோம். நீ பேசாம இரு, அவளை நான் எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் அனுப்பிச்சு வைமே, இல்லைன்னா பெரிய விவகாரமா போடும். சரி சரி, நீ பேசாம இரு. பைப்பு மூடு. மூடுறேன்.
பண்ணல. ஐயோ, நான் வந்து பாக்குறப்ப என்னமா துடிச்சிட்டு இருந்தாங்க. காப்பாத்துறதுக்கு தான் கத்திய உருவன்னு. என்ன காரியம் பண்ணிட்டோமே? புடிக்கல கிடிக்கலன்னா என்ன சொல்ல வேண்டியது தானே? அதுக்காக இப்படியா? சத்தியமா நான் கொலை பண்ணலையா? ஏமே உனக்கு எப்படி இம்மா தைரியம் வந்துச்சு? ஐயோ, இன்னொரு தடவை என்ன கொலைகாரின்னு சொன்ன இந்த கத்தியாலே அவனை குத்திடுவேன், ஜாக்கிரதை. ஏமே சத்தியமா நீ கொலை பண்ணலையா? அந்த முப்பாத்தமா சத்தியமா சொல்றேன், நான் கொலை பண்ணல. பின்ன யாருமே குத்தி இருப்பா? ஆமா, நீ என்ன எங்க பண்ணிட்டு இருக்க? நீ தானே இந்த அம்மாவை கொலை பண்ண. இப்ப பழைய தூக்கி என் மேல போடுறியா? நான் ஒண்ணு அந்த அம்மாவை கொலை பண்ண வரலமே. பின்ன ஏன் இங்க வந்த? நான் உன்னை பார்க்க வந்தமே. இல்ல, நீ போய் சொல்ற. நீ தான் கொலை பண்ண. என்னமே பிளேட்ட மாத்திர? நான் யாரையும் கொலை பண்ணல. என்னடா இது பெரிய வம்பா போச்சு. இத பாருமே, நாம இப்படியே பேசின்னு இருந்தா போலீஸ் வந்து 2 பேரையும் வாரிங்கன்னு போயினே இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணு வா. இத ஏன் கையில வச்சுன்னு இருக்க? முதல்ல விட்டு ஏறி. இத பார்த்தா கத்தி மாதிரியே தெரியலையே. ஆமா சார், இது ஒரு வித்தியாசமான ஆயுதமா இருக்கு. இந்த கட்டட வேலையெல்லாம் செய்யற மேஸ்திரிலாம் உபயோகப்படுத்துவாங்களே, சாந்து கரண்டி, அது மாதிரி இருக்கு சார். அது கூட இவ்வளவு சின்னதா இருக்காதே. சார், இந்த கத்தி மவுண்ட் ரோடு வீட்டில் மட்டும் தான் கிடைக்குது. அங்க விசாரிச்சப்போ கத்தி வாங்கினவங்களோட அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். ஐ சி. இந்த கத்தியில இருந்து உன்னால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? கொலகாரன் இந்த கருவி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். கொலகாரம் புத்திசாலியா கூட இருக்கலாம் இல்லையா? எஸ், நம்ம கவனத்தை திசை திருப்புறதுக்காக இந்த கருவியை பயன்படுத்தி இருக்கலாம். அப்படி இருக்கலாம் சார். 3 கொலைகளும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு. கொலகாரனுக்கு கொலை பண்றத தவிர வேற எந்த நோக்கமும் இருந்தா தெரியல. ஐ மீன் நகைகளை திருடுறது. நீ சொல்ற மாதிரி 3 கொலைகளும் சனிக்கிழமை தான் நடந்திருக்கு. there are lot of connection between these 3 murders. so இந்த 3 கொலைகளையும் பண்ணது ஒரே ஆளா தான் இருக்கணும். who is he? இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். அப்படியா? அந்த ஆள் அங்கே எழுதிவீங்க, நான் உடனடியே வரேன். கத்தி வாங்க ஆள் வந்திருக்கான், உடனே புறப்படுங்க. வாங்க சார். யார் அந்த ஆளு? அதோ. யூ பி ஹியர். எஸ் சார். அந்த கத்தி எடுப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் வினோத். இது என்ன சார், கத்தியா? உங்களுக்கு அப்படி தெரியுதா? எஸ். அப்போ கத்தி தான். உங்களுக்கு சார் இந்த கத்தி? எனக்கு இந்த மாதிரி கலைப்பொருள்களை கலெக்ட் பண்றது ஒரு ஹாபி. ஓஹோ. இதெல்லாம் சேகரிச்சு என்ன பண்ணுவீங்க? சும்மா வீட்டில் வச்சுக்குவேன். இந்தாப்பா சீக்கிரம் பேக் பண்ணி நான் வீட்டுக்கு போகணும். சும்மா வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்றீங்க? இல்ல, சொரிஞ்சிக்கிறது கூட வாங்குவேன். குட் ஜோக். நோ, ஐ எம் சீரியஸ். ஐ ஆம் ஆல்சோ சீரியஸ். சார், நீங்க என் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு? ஒரு கொலை கேஸ்ல உங்க பேர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? யார்? தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? எஸ். நம்ம ஏரியால ஒரு பய வருவானா இல்ல வந்தா? அந்த பக்கம் பாத்தியா? அந்த பக்கம் என்னாச்சு? இல்ல சார். இந்த பக்கமும் இல்ல, இந்த பக்கமும் இல்ல. வாங்க எப்படி போலாம்? டேய் டேய் டேய். கடமா இருக்க. ஆள் கிடைச்சானா? இல்ல சார், தப்பிச்சிட்டான். சார் கத்தி இருக்கு சார். கத்தியா? கொண்டு வாங்க. அது என்ன பேப்பர்? அதுல சுத்தி இருந்த பேப்பர் சார்.
இந்த கடிதாசில் உள்ள விலாசங்கள்ல கொலை நடக்குது. மிஸ்ஸஸ் கே துளசி 62 இந்திரா காந்தி ரோடு விருகம்பாக்கம் மெட்ராஸ் 93, லூசி ஜேஹெச் 29 சாந்தோம் ஹை ரோடு சாந்தோம் மெட்ராஸ் 4, திருமதி மனோன்மணி M22 வீனஸ் அபார்ட்மெண்ட்ஸ் நந்தனம், மிஸ் பூர்ணிமா 28 பிஷப் கார்டன் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை 28, மிஸ்டர் டி வினோத் 1379 28 கிராஸ் ஸ்ட்ரீட் 7th செக்டர் KK நகர் மெட்ராஸ் 78. ஸோ உன்னுடைய பேர் இந்த லிஸ்ட்ல இருக்கு. எஸ் சார். இதுல மொத்தம் 5 பேர் விலாசம் இருக்கு. அதுல 3 பேர் செத்து போயிட்டா, இன்னும் 2 பேர் தான் பாக்கி. எஸ் சார். உன் பேர் 5ஆவதா இருக்கு. சார் உட்கார் ப்ளீஸ் இடம். உனக்கும் அந்த கொலைகாரனுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? சார் நோ நோ நோ, உன் பேர் எப்படி இந்த லிஸ்ட்ல வந்தது? அதான் சார் எனக்கு புரியல. ஸோ கொலைகாரன் உன்னையும் தாக்க போறான். ஆமா சார். பயப்படுறியா? இல்ல சார், கவலைப்படுறேன். என்ன கொலை பண்ண வரதுக்கு முன்ன டெஃபினட்டா நான் அவனை பிடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆள் பலியாடக்கூடாதுன்னு தான். இந்த லிஸ்ட்ல 4ஆவது இருக்க மிஸ் பூர்ணிமா, அவ யாருன்னு விசாரிச்சியா? அவங்க வேற யாரும் இல்ல சார், நம்ம பிரஸ் ரிப்போர்ட்டர் அண்ணம். யூ மீன் தட் பிரில்லியன்ட் கேர்ள் அண்ணம்? எஸ் சார். டேம் இட் ஐ சே, யாரோ கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சுமா சும்மா இருக்க? அவங்க அப்பாவை சந்தேகத்து பேர்ல அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில வச்சிருக்கோம்னு அண்ணன் நம்ம டிபார்ட்மெண்ட் மேலே கோவமா இருக்காங்க. அதனால நான் இப்ப போய் கொலைகாரன் உங்களை தான் குறி வச்சிருக்கான்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க சார். நான்சென்ஸ். அவன் நம்பனா நமக்கு என்ன, நம்பாட்டி போனா நமக்கு என்ன? அவ உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. உடனே புறப்படு. எஸ் ஜஸ்ட் a minute. சனிக்கிழமை அவ வீட்டுல தான் கொலை நடக்க போறதுங்கிறது மட்டும் சொன்னா போறோம். அவளை தான் குறி வச்சிருக்காங்கன்னு சொல்ல வேண்டாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார்.